இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமே ரகசியமா பூஜை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, வெளிப்படையாவே செய்யலாம். எல்லாத்துக்கும் உன் அருள் தான் காரணம். எப்படியாவது இந்த பூஜையை நான் முடிச்சிட்டேன்னா நான் நிம்மதியா கிளம்பிடுவேன். என்னங்க இவ இப்படி பண்ணிட்டாளே? என்ன பண்ண பாட்டி, என்னம்மா திடீர்னு வந்திருக்க? எங்க மகா? ஆமா, வந்ததும் வராததுமா அவளை பத்தி எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்க? அவ இங்க கிச்சன்ல தான் இருப்பா. காவேரி சித்தி போன் பண்ணாங்க, வர இருங்க. என்னம்மா? மகா, அக்கா நீங்க எப்ப வந்தீங்க? என் கூட வா. அக்கா சமைச்சிட்டு இருக்கேன். பரவாயில்ல, வா வா. அக்கா உனக்குள்ள இவ்ளோ திறமை இருக்குன்னு தெரியாம போச்சே, நீயும் சொல்லவே இல்ல. சமய டைவலா அடிச்சியாமே, எங்க அடி பாப்போம். அப்படியே ஓடி வந்து கிணத்துல குதிச்சிட்டியா? ச்சே, அந்த அழக பார்க்காம நான் மிஸ் பண்ணிட்டேன். முன்னாடியே சொல்லிருந்தா நானும் வந்து பாத்திருப்பேன்ல. சரி பரவாயில்ல, இப்ப குதி, நான் பார்க்கணும். குதி. அப்படியே ஒரு ஆற விட்டேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். பெரிய நீச்சல் வீராங்கனை ஓடி வந்து கிணத்துல குதிக்கிறாளாம். இன்னொரு டைம் இப்படி நடந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், ஓங்கன கை அப்படியே நிக்காது. நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். சரிக்கா, இனிமே இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன். ஆனாலும் திவ்யா, உனக்கு ரொம்ப தான் கோவம் வருது. ஒரு நிமிஷம் நாங்க எல்லாருமே பயந்துட்டோம். மகாக்கு இது தேவைதான். நம்ம எல்லாரையும் பதற வச்சால, அதுக்கு தேவைதான். சரி, நான் ஆபீஸ் கிளம்புறேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. திரு, அப்போ மகா மகா, நீ கிளம்பு. என்ன அப்படியே நிக்கிற? போய் கிளம்பு. சரிக்கா.